ஸோ திஸ் வாட் த டூல் இஸ். இதுதான் இந்த ஹார்வெஸ்டர் டூல். ஸோ அந்த டூல் ரன் பண்ணுறதுக்கு வந்து காலையில் இண்டெக்ஸ் வாட் யூ ஷுட் கிவ் இஸ் அப்படியே டைப் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஒரு பேசிக் ஸ்கேன் இந்த சேம் வச்சு பண்ணுவோம். நம்மளுக்கு ஐபி தெரிஞ்சிருச்சுல. ஸோ வாட் வில் டூ என்மேப் ஐபி வந்து இட்ஸ் 162.215.226.3. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து we are going to do a basic TCP scan. அதுக்கு முன்னாடி நான் போர்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இங்கே வந்து சிலது வந்து இருக்காது உங்களுக்கு, நான் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். டெல் யூ ஹவ் டு டூ திஸ். ஃபஸ்ட்டு இது எப்படி செட்டப் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டூல்ஸ் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போய்க்குவாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணணுமோ அந்த போர்ட்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ஓகேவா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லைக் மெயினாக 1000 போர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த 1000 போர்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணணுமோ அந்த போர்ட்ஸ் சொன்னி கொடுத்துக்கோங்க. லைக் நீங்கள் வந்து கம்மா கொடுத்து யூ கேன் ஆட். ஓகேவா, ஓகே, HTTP CSRF அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து உள்ள ஃபுல்லாக கோட்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே. ஸோ அந்த ஸ்கேனை பண்ணுறதுக்கான ஃபுல் கோட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா, நம்ம கொடுக்குற டார்கெட் வந்து இது உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த டார்கெட்டை வந்து இந்த ஸ்கிரிப்ட் லைக் CSRF ஸ்கிரிப்ட்னா இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை மட்டும் வச்சு அந்த டார்கெட் வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஃப்ரேம்வொர்க் வந்து லோட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. லைக் கிட்டத்தட்ட 2000 எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால் என்ன, பேலோட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு தனி லெக்சரில் பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் இவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்குது அண்ட் 1000 கிட்ட ஆக்ஸ்லேர் இருக்குது. ஸோ ஆக்ஸ்லேர் இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு வல்னரபிலிட்டி பார்த்தோம், FSFTPDன்னு சொல்லிட்டு வல்னரபிலிட்டி பார்த்து அதை தான் நம்ம ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஏதாவது வல்னரபிலிட்டி கிடைக்குது அப்படின்னா அதை வந்து டேரெக்டாக வந்து சர்ச் பண்ணி அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே லைக் இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இது வந்து நம்மளோட IP அட்ரஸ் காமிக்கும். ஆக்சுவலாக நான் VPN போட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் ஷோயிங் மை VPN பேஸ்ட் IP. ஓகேவா, ஸோ ISP வந்து பார்த்தீங்கன்னா UK நான் போட்டிருக்கிறதுனால UK லிமிடெட் சொல்லிட்டு காமிக்கிறீங்க. நம்மளுடைய OS மற்ற இன்ஃபோலாம் காமிக்குது, ப்ரௌசர் அந்த இன்ஃபோலாம் காமிக்குது. ஓகே, ஸோ வேப்லைசர்ன்றது என்னன்னா வந்து இட்ஸ் லைக் ஒரு வெப்சைட்டுக்கு பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்க சர்வீசஸ்லாம் இருக்குல்ல, சர்வீசஸ் என்ன டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். வெப்சைட் ரன் ஆகுது, பேக் ஹேண்ட் இருக்கும்ல. ஸோ அந்த பேக் ஹேண்டில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேதர் பண்ணி கொடுத்து அந்த டூல் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட எய்ம் என்னன்னா வந்து வெப்சைட் வந்து ஃபுல்லாக க்ளோன் பண்ணணும் இல்லையா, அதனால வந்து நான் இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து லைக் நம்ம ஸ்கேன் பண்ணுற டார்கெட் இருக்குல்ல, நம்ம ஸ்டீல் பண்ண போகிற டேட்டா எந்த வெப்சைட் வந்து ஸ்டீல் பண்ணணுமோ அந்த டார்கெட்டுடைய வெப்சைட் இங்கே கொடுக்கணும். ஓகே, அண்ட் அதான் ஃபைல் மாடிஃபை பண்ணது, கிரியேட் பண்ணது அதெல்லாம் சொல்லிட்டு கொடுத்துருக்கு, டேட் டீடைல்ஸ். அண்ட் ஃபைல் பர்மிஷன், இது ரூட் யூசர். ஓகே, இது நமக்கு தேவையில்ல. ரீட் ரைட் பர்மிஷன் அண்ட் எக்ஸிஃப் பைட் ஆர்டர் வந்து இட்ஸ் ஆர்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்களா லைக் மேக்குன்னு கொடுத்துருக்குல்ல, மேக்குன்றதுல ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. லைக் என்னுடைய ஃபோன் வந்து இட்ஸ் ரியல்மி. ஓகேவா, ஸோ அதனால வந்து இங்கே ரியல்மி வந்து என் ஃபோன் கேமரா எடுத்ததுனால. அண்ட் கேமரா மாடல் நேம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் கேமராவுடைய மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கேமரா இந்த சென்ஸ் நம்மளுக்கு அந்த மொபைல் மாடல் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் grapify.link இருக்குல்ல, இது வந்து விக்டிம்க்கு அனுப்பணும். அண்ட் இது விக்டிம்க்கு அனுப்பிட்டு இங்கே வந்து கீழே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, ஸோ இங்கே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸு. இங்கே வந்து we can monitor. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க் இருக்குல்ல, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி ஐம் ஓப்பனிங் இன் நியூ ப்ரௌசர். இதில் வந்து நிறைய இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் அ லாட் ஆஃப், நிறையன்னு சொல்ல முடியாது, லைக் ஒரு முக்கியமான இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது வந்து என்னென்னா அப்ளிகேஷன் பாம்பர். இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணணும்னா வந்து இட் வில் ஸ்டார்ட் ஓப்பனிங் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். இந்த கோடு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், ஒரு 10 லிங்க்ஸ் தான் இருக்கும் கோடு, இவ்வளோ தான் கோடு. பட் இந்த கோடை வந்து நீங்கள் வந்து யூ கேன் மேக் இட் அஸ் அன் எஃபெக்டிவ் கோட். லைக் நீங்கள் இதையும் வந்து திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோ 100 வாட்டி இந்த ஆப்ஸ்லாம் வந்து கண்டினியூஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். சாரி, ஓப்பன் ஆக நம்ம வந்து ஒரு கண்டிஷன் மேலே நம்ம சிஸ்டமால் வந்து அது வந்து தாங்க முடியாது, அந்த லைக் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து ஸ்க்ரன்ச்ன்ற டூல். ஓகேவா, இது வந்து காலையில் லிஸ்டிங் பில்ட்டாக வருது. இது வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் மேக் யுவர் ஓன் பாஸ்வேர்ட் லிஸ்ட். ஓகே, இதை வந்து யூசேஜ் கிரன்ச் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு மினிமம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கணும், அண்ட் உள்ளே வந்து என்ன இருக்கணும் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 148.225. ஓகேவா, கொடுத்தாச்சு. இன்கேஸ் வந்து இஃப் யூ ஆர் டூயிங் அட்டாக் ஆன் ரேஞ்ச் ஆஃப் IPs, ஒரு ரேஞ்சில் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். டார்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு இது இந்த இங்கே பாருங்க கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இட் வில் ஆஸ்க் ஃபார் TXT ஃபைல். ஸோ அந்த ஐபியில் வந்து நீங்கள் ஒரு TXT ஃபைலில் போட்டு சைட்டாக போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஓகே, நான் இங்கே சிங்கிள் ஐபின்றதால ஐம் கிவிங் திஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு அண்ட் போர்ட் நம்ம அட்டாக் பண்ண போகிறது வந்து FTP. ஸோ FTP ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாரும் எங்கே ரீடெக்ட் பண்ணாலும் சொல்லிட்டு கேட்குது. ஓகே, ஸோ ஃபார் தட் ஐ வில் கிவ் இன்ஸ்டாகிராம் கொடுத்துருந்தா நான் இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ் கொடுத்துக்கிறேன், instagram.com.
ஸோ கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதான் வந்து லிங்க் ஓகேவா. ஸோ இந்த லிங்க்கை வந்து இப்போ ஓப்பன் இன் மை ப்ரௌசர் என்னோட நெட்வொர்க்கில் ப்ரௌசரில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, பட் இன்கேஸ் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து வேற ஒரு விக்டிம் கனெக்ட் பண்ணுறீங்க லைக் அவுட் சைட் யுவர் நெட்வொர்க் அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த லிங்க்கை வந்து நீங்கள் அனுப்புனா வந்து இட் won't ஒர்க் ஆக்சுவலி ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரிக்வெஸ்ட் போக போக வந்து ஒரு லெவல் மேலே அந்த சைட்டு தாங்க முடியாமல் இட் வில் பிகம் டவுன். ஓகே, ஸோ திஸ் வாட் ஹேக்ஸர். ஓகே, ஸோ வெர்ஷன் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். வெர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த டூல் வந்து வாமா மேக் பண்ணணும், எல்லாம் மேக் பண்ணது. ஓகே, ஸோ கிவிங் அ ரேண்டம் வெர்ஷன். ஓகே, நான் இப்போ சிஸ்டம் ப்ளக் பண்ணுறேன். ஸோ ப்ளக் பண்ண அப்படின்னா வந்து அவங்க லைட் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து நான் கீபோர்டில் கை வைக்கவே இல்லை, மவுஸ் பேட்லேயே வந்து கை வைக்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். அந்த உள்ள இருக்க ஸ்கிரிப்ட் வந்து தானாகவே வந்து இட்ஸ் வில் ஸ்டார்ட் ரன்னிங் அண்ட் நான் கொடுத்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தனா வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஸோ இது டிரான்ஸ்மிட்டராக இருக்கும், அது வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் டேட்டாவை. ரிசீவராக இருக்குது வந்து இட் வில் லைக் இது வந்து ரிசீவ் மட்டும் தான் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் வந்து கார் வந்து ரிசீவர் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரிமோட் வந்து இட்ஸ் அ டிரான்ஸ்மிட்டர். ஓகே, ஸோ அதில் வந்து ரெண்டு பட்டன் வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து லாக்கு, இன்னொன்று வந்து அன்லாக். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் யூஎல்னு போடுறோம். ஓகே, ஸோ ஒன் லாக் ஒன் அன்லாக். ஸோ நீங்கள் லாக் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது க்ளோஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா, அண்ட் இந்த இதில் என்னன்னா வந்து ஒரு கண்ட்ரோல்ட் ஏரியா நெட்வொர்க் லைக் இந்த ஃபுல் காரோட பாடி இருக்குல்ல, இது உள்ள இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸுமே இட் வில் பி கண்ட்ரோல்டு டு திஸ் ECU. ஓகே, ஸோ இந்த கேன் கண்ட்ரோல் பண்ணால் வந்து இட் வில் கண்ட்ரோல் திஸ் ECU. ஓகேவா, ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் பேர் தான் கண்ட்ரோல்ட் ஏரியா நெட்வொர்க் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல்டு பை ECU.